Assalamualaikum friends, welcome back to our YouTube channel. This is Atika from Trio Cousins Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குனு அந்த subscribe பட்டனை press பண்ணிடுங்க and எங்களை Insta, Twitter and Facebookலயும் follow பண்ண மறக்காதீங்க. எல்லாரும் உளுந்துகளி சாப்பிட்டு தெம்பா இருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நம்ம சிறுகீரை வச்சு ஒரு டிஃபரண்டான டிஷ் prepare பண்ண போறோம். சிறுகீரை கொழுக்கட்டை கூட்டு. சோ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொழுக்கட்டை prepare பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொழுக்கட்டை நம்ம எப்பவுமே prepare பண்ற மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். 2 கப் பச்சரிசி மாவுல வெதவெதப்பான தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணிலே கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 1/4 கப் திருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுது பெரிய தேங்காவா இருந்ததுனால அரை மூடி தேங்காயில 1/4 கப் திருவன தேங்காவாவும் 1/4 கப் நாங்க தேங்காய் பாலாவும் புழிஞ்சு வச்சிருந்தோம். சப்போஸ் சின்ன சைஸ் தேங்காவா இருந்தா அரை மூடிய திருவிக்கோங்க, அரை மூடிய தேங்காய் பால் புளியறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த சைஸ்ல நம்ம பிசைஞ்ச மாவுல கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கொழுக்கட்டைய நம்ம இட்லி ஸ்டீம் பண்ற மாதிரி ஸ்டீம் பண்ணிக்கலாம். 10 to 15 மினிட்ஸ்ல கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கீரை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பெரிய கட்டு சிறுகீரை எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், 2 ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ், 25 கிராம் பச்சை பயிறு ஆல்ரெடி பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருக்கோம். 10 ல இருந்து 20 prawn, இது ஆப்ஷனல் தான், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக. 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், தேவையான அளவு உப்பு and 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி கீரையை வேக வைக்கலாம். ஒரு விசில் வந்தா போதும், நம்ம கீரை ரெடி ஆயிடும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கீரையும் கொழுக்கட்டையும் ஒண்ணா குக் பண்ணிக்கலாம். ஒரு செப்பரேட் வெசல்ல கீரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வேக வச்சிருந்த கொழுக்கட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரமெல்லாம் இந்த ஸ்டேஜ்ல நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அப்டேட் பண்றோம், செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா நான் முன்னாடியே சொல்லியிருந்த 1/4 மூடி தேங்காய் பாலை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ல நம்ம தேங்காய் பால், கீ, ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரைஸ் கூட சாப்பிடும் போது. எல்லாம் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, கீரையும் கொழுக்கட்டையும் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம ரொட்டீனா ப்ரிப்பேர் பண்ற கீரையை விட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது ரைஸ் கூடயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்க சாப்பிடலாம். ரொம்பவே யம்மியான ஹெல்தியான சிறுகீரை கொழுக்கட்டை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு யம்மியான ரெசிபியோட மீட் பண்ற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.